உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை பஞ்சலிங்கேஸ்வரா திருக்கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே அழகான பிள்ளையார் அற்புதமாக அம்சமாக உட்காந்துனுக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கும்பிடு போட்டுட்டு உள்ளே போனால் திருவண்ணாமலை மூலவரும் போல் இங்கேயும் 5 மூலவரும் இருக்கார். இந்த கோவிலே இருக்குங்க. கோவிலை சுற்றி வரும்போது ஒரு அம்மா வழக்கேற்றிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் சாமி கும்பிட்டு சரி வாங்கன்னு சொல்லி உள்ளே போயிட்டு மூலவரை கும்பிட்டு ஐயர்கிட்ட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டோம். அவர் சொல்கிறாரு, நாங்களும் கேட்குறோம், நீங்களும் கேளுங்க. இது 1500 வருஷத்து கோவில். காமாட்சி அம்மன் தன் திருக்கரங்களை 5 லிங்கமும் நிறுவி தவம் பண்ண ஸ்தலம் கிடையாது. காமாட்சி அம்மன் 2 சந்நிதி, தட்சிணாமூர்த்தி 2 சந்நிதி, பிரம்மா 2 சந்நிதி, சண்டிகேசர் 2 சந்நிதி. இங்கே வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஃபர்ஸ்ட் லிங்கம் திருவாணிக்கால், 2வது லிங்கம் காலாஸ்திரி, 3வது லிங்கம் திருவண்ணாமலை, மூலவராக இருக்குது சிதம்பரம், பின்னாடி காஞ்சிபுரம் ஏகமாயிடுச்சு. மொத்தம் 5 லிங்கம். பஞ்சபோத ஸ்தலங்கள் 5 லிங்கமும் ஒன்றா இருக்குது. தனி மூலவர் 5மே மூலவராக இருக்காங்க. இங்கே இது விசேஷம் என்னென்னா, கல்யாணம் ஆகுதுங்க. அந்த சன்னிதானத்துக்கு வந்தாங்கன்னா கல்யாணம் வேண்டுதல் வச்சு அபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். என்னென்ன விசேஷம் சாமி? இது வெகுவாக வந்து சிவராத்திரி, பிரதோஷம், அன்னாபிஷேகம், பங்குனி உத்திரம் வெகு சிறப்பாக நடக்குது. 5 மூலவர் சன்னதியும் நாங்கள் பார்த்தோங்க. அற்புதமாக இருந்ததுங்க கோவில். அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போயிட்டு ஃபேமிலியோடு ராசிக்கேற்ற லிங்கத்தை வணங்கிட்டு வாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து காவேரி பக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து 5 நிமிஷம் தாங்க, நடந்தே போயிடலாம் கோவிலுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.